ஒன்றுமில்லை சென்றார். அப்ப கைலாயம் சென்று பூஜை செய்யும் தருணத்தில் ஆயுதங்களும் இல்லை. உடைய ஞானத்தால் மாற்றார். ஞானத்தால் மாற்றவுடனே பெண்ணிய சந்தன மதத்தரையிலே வைத்த வந்த ஆயுதங்களும் அவர் கோத்ராஜ அரண்மனைக்குள்ளே இருக்கின்றது. நம்மளால் ஒருபடியான முத்துதான நம்ம போய் கேட்டா கொடுத்துட்டு போறாரு. அப்படி சிவபெருமான சக்தியும் நேரம் எங்க வராங்க? சிவனந்தாபுரி அரண்மனைக்கு வராங்க. நமது கோத்ராஜா கோட்டைக்கு கிட்ட வந்தாங்க. அக்கினி ஜுவாலையா வீசுது. ஏற்கனவே அக்கினி கண் இருக்குது. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண்ணும் அக்கினி. அக்கினி 30 நம்ம ஆறுமுக பெருமான், முருகப்பெருமானே. யார்? நம்ம சிவபெருமான். அப்பேற்பட்ட நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானாலே நமது கோத்ராஜாவை நெருங்க முடியல. யார் அரண்மனைக்கு உள்ளவே போக முடியல. அப்படி சிவனந்தாபுரி கோட்டைக்கு முன்பதாக செல்லும் தருணத்தில் அக்கினி ஜுவாலையாக வீசுகிறது. உடனே என்ன செய்தார்? இதுக்கு மேல வழி இல்லை. மீண்டும் கைலாயம் போனாங்க. எறும்பு கிளை 84,000 ஜீவராசிகளுக்குமே பலியளிக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமான் இல்லைன்னா அகில உலகமே இல்லை. எது இருந்தாலும் நம்ம என்ன சாப்பிட்டா தான் உயிர் வாங்க முடியும். அப்படி பலியளிக்கக்கூடிய பரம கடவுளாலே முடியவில்லை. இங்கு கைலாயம் சென்றார். கைலாயம் சென்று யாரை தியானம் என்றார்? பகவானை தியானித்தார். பற்றி இருந்தான்.